தீர்மானம் எண் 31 பழங்குடியினரை கொத்தடிமையில் ஈடுபடுத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும். இது இரண்டும் பழங்குடியின மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள தீர்மானம். பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியினர் மண்டல துணை வட்டாட்சியரிடமும் ஆதி திராவிடர்கள் வட்டாட்சியரிடமும் விண்ணப்பித்து தங்களுக்கான சாதி சான்றிதழை 15 நாட்களுக்குள் பெற முடிகிறது. பழங்குடியினர் என ஏமாற்றி சிலர் சாதி சான்று பெறுவதை தடுக்கும் பொருட்டு பழங்குடியினருக்கு மட்டும் வருவாய் கோட்டாட்சியர் சாதி சான்று வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு 1989 உத்தரவிட்டது. இதன் பின்பு பழங்குடியினர் சாதி சான்றுக்காக ஆண்டு கணக்கில் அலைய வேண்டியதாயிற்று. 1990 ஆதி திராவிட நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அரசு ஆணை 31 வெளியிட்டது. அதன்படி பழங்குடியினருக்கு விண்ணப்பித்து 15 நாட்களுக்குள் சாதி சான்று வழங்கப்பட வேண்டும். அந்த ஆணையை எந்த அதிகாரிகளும் கண்டுகொள்வதே இல்லை. சாதி, இருப்பிடம், வருமான சான்றிதழ்களை பெறுவதற்காக மாணவர்கள் வட்டாட்சியர் அலுவலகங்களில் காத்திருப்பதை தவிர்க்கும் பொருட்டு பள்ளிகள் மூலமாக மேற்படி சான்றிதழ்களை வழங்கும் புதிய முறையை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியது. இதற்காக 1999, 2011, இறுதியாக 2012 தமிழக அரசின் வருவாய்த்துறை அரசாணை 184 வெளியிட்டுள்ளது. அரசாணை 184 படி தற்போது அனைத்து மாணவர்களுக்கும் 6வது வகுப்பிலேயே சாதி, இருப்பிடம் மற்றும் வருமான சான்றுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பழங்குடி மாணவர்களுக்கு இருப்பிடம் மற்றும் வருமான சான்றுகள் வழங்கப்படுகின்றன. சாதி சான்றுகள் எளிதில் வழங்கப்படுவதில்லை. சாதி சான்றுக்கு விண்ணப்பிக்கும் பழங்குடியினரிடம் சில அதிகாரிகள் போதிய ஆதாரம் இல்லை என்று கூறுகின்றனர். அதற்காகவே 2011 அப்போதைய ஆதி திராவிட பழங்குடியின நலத்துறை செயலாளர் கண்ணகி பாக்கியநாதன் அவர்கள் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு போட்டுள்ளார். சாதியை தெரிந்து கொள்ள அந்த பகுதிகளில் மானுடவியல் பேராசிரியர்கள் உதவியை பெற்று சாதி சான்று வழங்கலாம் என உத்தரவிட்டுள்ளார். மாவட்ட அளவில் சாதி சான்றுக்காக ஆயிரக்கணக்கான பழங்குடியினர் ஆண்டு கணக்கில் காத்திருக்கும் அவலநிலை நீடித்து வருகிறது. இதனால் அரசின் நலத்திட்ட உதவிகள் பழங்குடியினருக்கு முழுமையாக சென்றடைவதில்லை. மேலும் மாணவ மாணவிகளின் கல்வி வேலைவாய்ப்பு பெரிதும் பாதிக்கப்படுகிறது. எனவே பிரசாதி மாணவர்களுக்கு பள்ளி மூலமே சாதி சான்றிதழ் வழங்கப்படுவது போன்று பழங்குடியின மாணவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் எனவும் அரசு ஆணையின்படி விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் பழங்குடியினருக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசை இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. இன்னும் 2 தீர்மானம் தான். இந்தியாவில் 4 லட்சம் பேர் கொத்தடிமை தொழிலில் ஈடுபடுத்தப்படுவதாக ஒரு கணக்கெடுப்பின் மூலமாக வந்துள்ளது. இருளர் உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் கொத்தடிமைகளாக செங்கல் சோலை, மாட்டு பண்ணை, விவசாய வேலை, அரிசி ஆலை, கல்குவாரிகள், பஞ்சு ஆலைகள், பீடி சுற்றுதல், பட்டு நெசவு, கை நெசவு, தேயிலை தோட்டம், பூந்தோட்டம், கயிறு திரித்தல், கட்டிடத் தொழில், உப்பளம், தீப்பெட்டி தொழில் போன்றவைகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இத்தொழிலில் மக்களை ஈடுபடுத்துவதற்கான இடைத்தரகர்களும் ஏராளமாக உள்ளனர். இவ்வாறு கொத்தடிமையாக செல்கின்ற பழங்குடி இருளர்கள் மீது மனிதத்தன்மையற்ற வன்கொடுமைகள் நிகழ்த்தப்படுகின்றன. பாலியல் வன்கொடுமை, கொலை, உழைப்பு, சுரண்டல், உரிய கூலி வழங்கப்படுவதில்லை. சொத்து மற்றும் உடைமைகள் பறிக்கப்படுகின்றன. எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்த கொத்தடிமையாக வைத்திருப்பதை வன்கொடுமை தடுப்பு சட்டம் குற்றச் செயலாக கூறியுள்ளது. எனவே பழங்குடியினரை கொத்தடிமையில் ஈடுபடுத்துவோர் மீது வன்கொடுமை தடுப்பு திருத்தச் சட்டம் 2015 கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கொத்தடிமை ஒழிப்புச் சட்டத்தில் உள்ளபடி மறுவாழ்வு திட்டங்களை பழங்குடியினருக்கு வழங்க வேண்டும் எனவும் இம்மாநாடு வலியுறுத்துகிறது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பேசக்கூடாது என்றுதான் இந்துக்களுக்கு RSS கும்பல் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி தருகிறது. ராமர் கோவில் கட்டி அங்கே வாருங்கள் என்று அழைக்கிறது. திசை திருப்பும் முயற்சி. மக்களின் பிரச்சனைகளை பேசக்கூடாது. ராம் ராம் என்று நீங்கள் முழங்கினால் போதும் என்று இந்த வகுப்புவாத கும்பல், சனாதன கும்பல், இந்த ஏழை எளிய உழைக்கும் அப்பாவி இந்துக்களை ஏய்த்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திட்டமிட்டு தூண்டப்படும் வகுப்புவாத வன்முறைகளை தடுப்பதற்காகவும் மதத்தின் பெயரால் நடக்கிற வன்முறை தான் வகுப்புவாத வன்முறை. இந்து முஸ்லீம், முஸ்லீமை தாக்குவது, கிறிஸ்தவர்களை தாக்குவது, பசு கறி வியாபாரம் செய்கிறார்கள் என்று கும்பல் கும்பலாக சென்று வழிமறித்து அடித்து கொள்ளுவது, இதான் லிஞ்சிங். தம்பி சேர போடுங்க கீழே.
கீழே உட்காருங்க தயவு செய்து. அந்த இடத்துல இருக்க தம்பிங்க தயவு கூர்ந்து மற்ற பொறுப்பாளர்கள் அவங்களை ஒழுங்குபடுத்துங்க. அமைதியாக அமரவும். திட்டமிட்டு தூண்டப்படும் வகுப்புவாத வன்முறைகளை தடுப்பதற்காகவும் வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காகவும் வகுப்புவாத வன்முறை நிகழப்போவது தெரிந்திருந்தும் அதை தடுக்காமல் தனது கடமையை செய்ய தவறும் அரசு அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து தண்டிப்பதற்காகவும். தம்பி அந்த இடத்துல இருக்கிற தோழர்கள் முன்னணி பொறுப்பாளர்கள் அவங்களை ஒழுங்குபடுத்துங்க. அப்படியே அமருங்க. நீங்க எல்லாம் எழுந்திருக்காதீங்க, உட்காருங்க. நாற்காலில் இருக்கணும், உட்காருங்கப்பா. எழுந்திருச்சு நிற்கிற தோழர்கள் உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. தண்டிப்பதற்காகவும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் சட்ட மசோதா ஒன்று உருவாக்கப்பட்டது. குறிவைத்து ஏவப்படும் வன்முறைகள் மற்றும் வகுப்புவாத வன்முறைகள் தடுப்பு மசோதா என்ற மசோதா உருவாக்கப்பட்டது. குஜராத்தில் 2022ஆம் ஆண்டு நடந்தது போல மாநில அரசு ஒன்றே வகுப்புவாத கலவரத்தை தூண்டும் நிலை மீண்டும் ஏற்படாமல் தடுப்பதை முதன்மையான நோக்கமாக கொண்ட அந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் அன்றைய காங்கிரஸ் தலைமையிலான அரசு நிறைவேற்ற முயற்சித்த போது அதை பாஜகவும் அதன் ஆதரவு கட்சிகளும் எதிர்த்தன. அதிமுகவும் அந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது. அதனால் அந்த மசோதா சட்ட வடிவம் பெற முடியவில்லை. வெறுப்பு பிரச்சாரத்தையோ வெறுப்பு குற்றங்களையோ தடுப்பதற்கென்று சிறப்பு சட்டம் எதுவும் இந்தியாவில் இல்லை. அதனால்தான் அவற்றை கட்டுப்படுத்துவதில் காவல்துறைக்கும் சிக்கல் ஏற்படுகிறது. எனவே குறிவைத்து ஏவப்படும் வன்முறைகள் மற்றும் வகுப்புவாத வன்முறைகள் தடுப்பு சட்டத்தை உடனடியாக இயற்றுமாறு இந்திய ஒன்றிய அரசை மாநாடு வலியுறுத்துகிறது. நிறைவான தீர்மானம் மாநாட்டின் நோக்கத்தை வலியுறுத்தும் தீர்மானம். வெல்லும் ஜனநாயகம். இந்திய பாராளுமன்ற ஜனநாயக முறைக்கு ஒன்றிய பாஜக அரசால் பேராபத்து ஏற்பட்டுள்ளது. ஜனநாயகத்தின் 4 தூண்களான சட்டம் இயற்றும் சட்டத்துறை, சட்டமன்றம், நாடாளுமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, ஊடகத்துறை இன்று பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளன. தன்னாட்சி பெற்ற ஜனநாயக அமைப்புகள் பாஜகவின் பெரும்பான்மைவாத அரசியலால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன, ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. கருத்துரிமை பறிக்கப்பட்டு பாஜக அரசுக்கு எதிராக எவர் பேசினாலும் அவரை சிறையில் அடைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.